கைஸ், டெட்புல் அண்ட் வுல்வரின் அப்படிங்கிற இந்த படம் வந்து செம ஹைப்டாக பல பேர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட ட்ரெய்லரில் நம்ம டெட்புல்ல மார்வல் ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே டெட்புல்ல மார்வலை காப்பாற்றிட்டாரா, இது வந்து மார்வலுக்கு ஒரு கம்பேக்கா அப்படிங்கிற மொத்த மேட்ரியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது டெட்புல் அண்ட் வுல்வரின் அப்படிங்கிற இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இப்போதைக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிற இந்த மேட்டரை ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டோரி பொறுத்தவரையுமே எல்லா யூனிவர்ஸ்லேயும் ஆங்கர் பீயிங் அப்படிங்கிற இந்த ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி டெட்புலோட யூனிவர்ஸில் நம்ம லோகன் இருக்கார்ல, அவர் தான் ஒரு ஆங்கர் பீயிங்காக இருக்கார். அவர் இறந்து போயிட்டார். அந்த மேட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த உலகம் அழிய போகுது. பட் மிஸ்டர் பாரடாக்ஸ் அப்படிங்கிற இந்த கேரக்டர் இந்த உலகம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அழிய போகுது. அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா. பட் நான் அதை வந்து சீக்கிரமாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் டைம் ரிப்பர் அப்படிங்கிற ஒரு மிஷினை யூஸ் பண்ணுறாரு. இதை யூஸ் பண்ணி இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிச்சிட முடியும் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லுவார். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டெட்பூல் வந்து ஒரு ஆங்கர் பீயிங் தேடி, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் லோகன் வேணும் அப்படின்ட்டு நிறைய யூனிவர்ஸ் ட்ராவல் பண்ணி இருக்கிறதுலையே ஒஸ்ட்டான ஒரு வுல்வரின் கொண்டு வராரு. அதுதான் வந்து நம்ம ஹியூ ஜாக்மன் வுல்வரின். அதை பார்த்தீங்கன்னா அவரோட யூனிவர்ஸை அவர் அழிச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேர் சேர்ந்து நம்ம டெட்பூலோட இந்த யூனிவர்ஸை காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறது தான் இதோட மெயின் ஸ்டோரி. இதுக்கு நடுவில் கசாண்ட்ரா நோவா, அதுக்கடுத்து வாய்டில் நடக்கிற பிரச்சனை அப்படின்ட்டு பல மேட்டர் காமிச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி ஸ்பாய்லர் இல்லாமல் ஸ்டோரி சொல்லணும்னா இதுதான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன். இப்போதைக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற இந்த மேட்டர் ஆரம்பிச்சிடலாம். என்னை பொறுத்தவரையும் டெட்புல் 3யோட மிகப்பெரிய 2 பாசிட்டிவ்னா, ஒன்று நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், 2வது ஹியூ ஜாக்மன். இந்த 2 பேருமே அவங்களோட கேரக்டரை நடிக்கல, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. அதாவது சந்திரமுகியாக மாறின ஜோதிகா மாதிரி தான். ஸோ இது 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே ஊறி போயிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. அதுலேயும் ரயன் ரெனால்ட்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து டெட்புல் 1 and 2ல் எவ்வளோ ஃபன்னியாக எவ்வளோ சூப்பராக அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரோ, அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவர் ரோல் வந்து பக்கவாக இருந்துச்சு. டெட்புல் 1 and 2ல் பார்த்துருப்பீங்க, டெட்புல் வந்து வாயை திறந்தாலே யாரையாச்சும் கலாச்சிட்டே இருந்திருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எந்த இடத்துலையுமே ஃபன் நல்லா கலாச்சி பேசி ஜாலியாக இருந்தது. அதுலேயும் வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வென்ஸ் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். அதாவது டெட்புல் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜில் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கோம்ல, அந்த மேட்டரை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கோம்ல. இந்த படம் வந்து அந்த சீனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலேயே அந்த சீனில் அந்த ஃபைட் கோரியோகிராஃபி வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி டெட்புல் 1 and 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் போடுறது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே அந்த டைட்டில் சீக்வன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் சீக்வன்ஸ் வந்தாலே அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் டெட்புல் படத்தில் அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த டைட்டில் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயே வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. டைட்டில்னு சொல்கிறது அந்த கிரெடிட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹியூ ஜாக்மன் இருக்கார்ல, அவரும் சும்மா இல்லை, அவரும் பார்த்திங்கன்னா அவர் ரோலை பட்டையை கிளப்பியிருப்பாரு. ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஆக்டிங்கில் எந்த இடத்துலையுமே குறைய சொல்ல முடியாது. அதையும் தாண்டி இந்த படமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இவங்க 2 பேருமே அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரி வந்து தான் போயிட்டுருக்கும். அந்த விஷயம்லாம் வந்து பக்கவாக இருந்துச்சு. அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த 2 பேருமே ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது. 2 பேருமே அடிச்சு காமிப்பாங்க. பட் ஃபைனல் சீக்வன்ஸில் அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடுறப்ப அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். படம் ஃபுல்லாகவே அவங்களோட அந்த ஒரு பாண்டிங் பக்கவாக இருந்துச்சு. அதில் பெருசாக குறையே இல்லை. அதுக்கடுத்து இந்த படத்தோட வில்லி பற்றி பார்த்துடலாம். அவங்க வந்து கசாண்ட்ரா நோவா, இவங்க சார்ல்ஸோட ட்வின் சிஸ்டர். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த கசாண்ட்ரா நோவா இருக்காங்களே, இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிங் பக்கவாக இருந்தது. அதாவது எம்மா கரின் அப்படிங்கிற இந்த ஆக்டர்ஸ் தான் இந்த ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்டரும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஆக்டிங்கில் குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது, பக்காவாக பண்ணியிருப்பாங்க.
அதையும் தாண்டி இந்த படத்தில் கேமியோஸ்க்கு குறைய இல்லை, ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லீக்கில் நீங்கள் நிறைய கேமியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்த ஆல்மோஸ்ட் வந்து நிறைய கேமியோஸை படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஒவ்வொரு சீனும் நல்லாவே இருந்தது. சில கேமியோஸை நல்லா யூஸும் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த கேமியோஸ்லாம் யாருன்னு பெருசாக நான் இப்போது சொல்லலை, அதெல்லாம் சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். அந்த கேமியோஸ்லாம் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் மியூசிக்லாம் தரமாக இருந்தது. அதுலேயே வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அப்படியே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பாட்டு போட்டு அந்த சீனை வேலையில் மாற்றிருப்பாங்க. அதாவது கார்டியன்ஸ் படம் வந்துச்சுல, அந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை அப்படியே பாட்டு ப்ளே ஆகல, அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே பண்ணியிருக்காங்க. அந்த சாங் செலெக்ஷன் எல்லாமே பக்காவாக இருந்தது. பக்காவான மியூசிக், அதுக்கேற்ற மாதிரியே பக்காவான ஆக்ஷன் சீக்வன்ஸ். இந்த படத்தில் ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது. அதுலேயே வந்து படம் ஆர்டேட்டட் வேறு சொல்லவே தேவையில்லை. படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளட் பாத் தான், அதாவது ரத்த ஆறு அங்கே ஓடிட்டுருக்கோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் வந்து நம்ம டெட்பூல்லாம் உள்வரினும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அவங்க சண்டை போடுற அந்த சீன்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸையும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரில் ஒரு காருக்குள்ளே டெட்பூலும் உள்வரினும் அடிச்சிக்காமல் பார்த்துருப்பீங்க. அந்த காருக்குள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ் தான். பட் அந்த இடத்துலையுமே ஒரு தரமான ஆக்ஷன் இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா கோரியோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பெருசாக ஆக்ஷனில் குறைய சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையுமே பக்காவாக இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தில் ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஆக்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே காமெடி பார்த்தீங்கன்னா இருக்கும். நிறைய பேர் இப்போதைக்கு மார்வலில் இருக்க காமெடிலாம் கிரிஞ்சு சொல்லுவாங்க. பட் இந்த படத்தில் எந்த காமெடியுமே கிரிஞ்சின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு எல்லாமே ரசித்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டெட்பூல் வந்து பார்த்திங்கன்னா ரியல் நடக்கிற பல மேட்டரை அப்படியே வந்து படத்தில் போட்டு கலைச்சிருப்பார். சில இடங்களில் வந்து அவர் ஃபாக்ஸ் கலைச்சிருப்பார், சில இடத்துல டிஸ்னியை கலைச்சிருப்பார். அதாவது இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. இதெல்லாம் வந்து குறைய இல்லை. பட் இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருந்தாலும் இந்த படத்துலையுமே சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற இந்த மேட்டர் ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ரன் டைம் தான். இந்த படத்தோட கிரெடிட்ஸ் சேர்க்காம பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 hour தான் இந்த படமே வரும். ஸோ 2 hourங்கிறது டெட்பூலுக்கு ஓகே தான் இருக்கும். அது டெட்பூல் 1 and 2 வச்சு பார்க்குறப்ப. பட் டெட்பூல் 3 அப்படி இல்லை. இது வந்து மல்டிவர்ஸ் படம், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த எல்லா கேரக்டரையும் அவங்க பக்காவாக காமிக்கிறோம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அந்த ரன் டைமை கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய கேரக்டர்ஸை பக்காவாக காமிச்சிருக்கலாம். அதாவது கேமியோன்னு வர்றது எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம படங்களில் பார்த்த அந்த கேரக்டர் தான். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு அவங்க யார் அதெல்லாம் புரிஞ்சிருக்கும். பட் அது பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக வருவாங்களே அவங்களுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணும். அதாவது இந்த படத்தை அவங்க ப்ரொமோட் பண்ணும் போதே இது வந்து ஒரு சோலோ மூவி அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அதாவது இந்த படத்தை பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதையும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் இதை பார்த்தா போதும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது உண்மையில் இந்த படத்தை பார்க்கணுன்னா நீங்கள் நிறைய படத்தை பார்த்தாலும். ஸோ அதனாலே வந்து ரன் டைம் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தால் அவங்க அந்த கேமியோவில் வந்து கேரக்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து இந்த படத்தோட வில்லியை இன்னும் கொஞ்சம் சூப்பராக காமிச்சிருக்கலாம். அந்த ரன் டைம் அதிகமாக இருந்திருந்தால். இப்போ காமிச்சது ஓகே தான். பட் இருந்தாலும் ரன் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அந்த வில்லி கேரக்டரை அவங்களே கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைகளாக இருக்குது. பட் மற்றபடி இந்த படத்தில் எந்த குறையுமே இல்லை. அதே வந்து போஸ்ட் கிரெடிட்ஸ்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி கிரெடிட்ஸை பார்த்தே ஆவீங்க. அந்த மாதிரி கிரெடிட்ஸ் பார்க்குறப்ப அதில் கூட போல்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு பழைய எக்ஸ்மென் படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் அதுக்கடுத்து ஃபாக்ஸ் கிட்டேருந்து வந்த அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து பக்காவாக ட்ரிபியூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரிபியூட்டை நம்ம டிசியூ இருக்குல்ல அதுக்கு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கெலாம் பண்ணாமல் இந்த படத்தை வச்சு ஏகப்பட்ட ஃபாக்ஸோட பழைய படங்களுக்கு ஒரு பக்கமான சென்ட் ஆஃப் இருக்கும். ஏகப்பட்ட பிகின் த சீன், அதையும் தாண்டி ஏகப்பட்ட தரமான சீன்லாம் காமிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஃபாக்ஸ் ஸ்டுடியோவுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குற மாதிரி அந்த கிரெடிட்ஸில் வந்த சீன்லாம் நல்லாவே இருந்தது. அதே தாண்டி ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. ஃபைனலே இப்போதைக்கு இந்த படத்துக்கு 10 out of 10 கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தா
10 out of 10 கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து கண்டிப்பாக தரமான படம் தான். ரன் டைம் கம்மியாக இருக்கிறப்பையும் சூப்பராக இருந்திருக்கு. பட் அந்த ரன் டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் இந்த படம் வந்து இதை விட வேறு லெவலில் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ வர வீக்கெண்டில் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். பட் ஃபேமிலியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். படம் வந்து 18+, சின்ன பசங்களை உள்ளே விட மாட்டாங்க. பெரியவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். அதுவே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துலாம் போகிறப்ப கண்டிப்பாக தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான் வீடியோ கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.